ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட்டோட எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டெட் 2025ஓட நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதை எந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா www.trb.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 11/8/2025. இதே வந்துட்டு எப்போ வந்து இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/8/2025லேயே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11/8/2025ல ஸ்டார்ட் ஆகி 8/9/2025ல வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 9/9/2025லேருந்து 11/9/2025 அந்த 2 டேஸ் வந்துட்டு எடிட் ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 டேஸ் டோட்டலாக. இதே வந்துட்டு டிஎன்டெட் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/11/2025ல வந்துட்டு டென்டேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா 2/11/2025ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டும் நெக்ஸ்ட் டேயில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கூட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது டிஎன்டெட் அதோட பேப்பர் 1 அதாவது கிளாஸ் வந்துட்டு 1லேருந்து 5th வரை இருக்கிறதுக்கானது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். 50% மார்க் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னா அப்படிங்கிறதுல 2 years ஆஃப் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த குவாலிஃபிகேஷன் அது இல்லை அப்படின்னா வந்துட்டு ஹையர் செகண்டரி ப்ளஸ் 45% மார்க்கு அதே ப்ளஸ் தான் எல்லாமே வரும். அதே 2 years இன் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ப்ளஸ் 50% மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. 4 years ஆஃப் பேச்சுலர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு இன்னொன்று 2 years ஆஃப் டிப்ளமோ இன் எஜுகேஷனில் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் இதுக்கு. ஓகேங்களா? ஓகே. இது வந்துட்டு பேப்பர் 1ஓட குவாலிஃபிகேஷன். பேப்பர் 2ல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பேப்பர் 2ல் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாகவே இருக்கும். இது ஏன்னா கிளாஸ் 6லேருந்து 8th வரை இருக்க கிளாஸ் டீச்சர்ஸ்க்காக தான் இது வந்துட்டு பேப்பர் 2 இருக்குது. இதில் வந்துட்டு கிராஜுவேஷன் ஆர் பாஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராஜுவேஷன் ஆர் பாஸ்டு அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனல் இயர் ஆஃப் 2 years ஆஃப் டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் இருக்கணும், 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இல்லைன்னா பிஎட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே சொன்ன மாதிரியே இதுலேயும் அதே குவாலிஃபிகேஷன் தான் வரும். இங்கே எல்லாமே டிகிரிங்கிறதால கிராஜுவேஷன் வந்திருக்கும் மோஸ்ட்டாக. எல்லாத்துலேயும் பிஎட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு டிகிரி பண்ணிவிட்டு. இதுதான் இதோட குவாலிஃபிகேஷனாக இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைப் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட்டாக 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 hours OMR பேஸ்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பிடியாலஜி அப்படிங்கிறதுலையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 30 கொஷின், அடுத்து லாங்குவேஜ் 1ல் ஒரு 30 கொஷின். அது வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிறதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் வருதில்ல. அடுத்து வந்து இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். அடுத்து மேக்ஸு, என்விரான்மெண்ட் சயின்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ஓட குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்னு. நெக்ஸ்ட்டு இதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸும் அங்கேயே கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவும் அதே கொஷின்ஸ் அதே மாடலில் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பீடியாலஜி அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 11 to 14 years அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கேரக்டர்ஸு, அவங்களோட சைக்காலஜி பிஹேவியர்ஸு அது மாதிரி இருக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சேம் பேட்டர்ன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 தான் கம்பைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அப்புறம் எனி அதர் டிகிரிஸு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. கம்பைன் பண்ணிட்டு அதே 150 கொஷின்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மூலிமா வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2ல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கிரேட் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ் எழுதுவோமா, பேப்பர் 1, பேப்பர் 2ல் டோட்டலாக 60% மார்க், அதாவது 90 மார்க் எடுத்திருந்தா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறாங்க.
சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அப்படியே வந்துட்டு எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிஆர், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, பிடபிள்யூடி அவங்களா இருந்தாலும் அதே தான் சொல்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு எஸ்டியை தவிர மற்ற யாராக இருந்தாலும் ஜென்ரலில் வராதவங்க எல்லாருக்கும் ஒரே தான் 55%, 82.5 மார்க்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 82ன்னு சொல்கிறாங்க. இதே எஸ்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸில் 40%, அதாவது 60 மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் மோட் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2க்கு செப்பரேட்டாக தான் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோஸ் வந்துட்டு ஜேபிஜி, ஜேபிஇ, ஜிபிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது உங்களோட ஃபோட்டோ 20லேருந்து 60 கேபியாக இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10லேருந்து 30 கேபி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே ஃபார்மேட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் இல்லை, ஏதாவது வந்துட்டு ரிஜெக்ட் அப்படிங்கிற மாதிரினா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பரும் மேண்டரின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மெயில் ஐடி வந்துட்டு லாஸ்ட் வரை உங்களுக்கு ஆக்டிவ்லேயே இருக்கணும். அது மூலிமா தான் மோஸ்ட் ஆஃப் த கான்டாக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்டபிள் பர்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் 300 ஃபீஸ்னும் மற்றவங்களுக்குலாம் 600ன்னு சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக தான் அப்ளை பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. செப்பரேட் அப்ளிகேஷன் ஹேவ் டு பி சப்மிட்டட் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அலாங் வித் ஃபீஸ் செப்பரேட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும்போது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டையும் நம்பாதீங்க. எப்போவுமே நெட் பேங்கிங்கில் பே பண்ண பாருங்கள். இல்லைனா வந்துட்டு அது ரிஜெக்ட் ஆக தான் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த ஓன் டிஸ்ட்ரிக்டில் எழுதிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 சர்டிஃபிகேட் செப்பரேட்லி, அதான் சர்டிஃபிகேட் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்ளிகேஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லாருமே எக்ஸாம் டேட் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.